எப்பவுமே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்ன நின்னு உதவக்கூடியவங்களா இருப்பாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள். என்ன ஒண்ணு ரொம்ப சுறுசுறுப்பு, கொஞ்சம் துடுக்குத்தனம் இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடியவங்க. அதே மாரி துருதுருன்னு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசி அன்பர்கள். என்ன கொஞ்சம் சிற்றின்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில மத்திய பகுதியில பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் குடும்பத்த விட்டு பிரிந்து கொஞ்சம் தனியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பெரும்பாலான பார்த்தீங்களா, இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் குண்டான உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க. கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகமா இருக்கும். விருந்தோம்பல் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. சரளமா பேசுற திறன் இருக்கும். அதே மாரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அ படித்த படிப்புக்கேற்ற வேலை இவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். அதே மாரி எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடியவங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள சொல்லலாம். தனக்கு ஒரு துரோகம் யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்க பக்கம் அவங்க போகவும் மாட்டாங்க. கவிதை எழுதுறது, இலக்கியம் படிக்கிறது, கதை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ரகசியம் இவங்க கிட்ட தங்கவே தங்காது. இந்தாண்ட சொன்னோம்னா அந்தாண்ட போய் டக்குன்னு சொல்லிடக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னடக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் தனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கம்பீரமான தோற்றமுடையவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இரக்க சுபாவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க. வெகு சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தர்ம குணம் உடையவங்களாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் இருப்பாங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தாலும் டக்கு டக்குன்னு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ஒரு சுமாரான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்காமல் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நடக்கும். வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம், ஒரு செல்வ செழிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த காலகட்டத்தில் வரும். புதிய முயற்சியில் ஈடுபடும் போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. அதே மாதிரி எந்த தொழில் நீங்கள் தொடங்கலான்னு இருக்கிறீங்களோ அந்த தொழில் ரிலேட்டடாக மற்றவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களால் சின்ன சின்ன மன கஷ்டம், கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அலுவலகத்தில் வேலை தொடர்பாக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தேடித்தரும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் வர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால இன்பம் துன்பம் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் 1ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது நல்லது. வருகின்ற வாரத்தை
நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் குடும்பத்தில் ஓரளவுக்கு மேன்மை இருக்கும், என்ன கொஞ்சம் சலிப்புத்தன்மை இருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவங்களுடைய ஆசை வாங்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு மாற்றிப்பீங்க. குளிச்சுட்டு தாலி சரடு மாற்றிக்கிட்டு மேலே வரும்போது பெண்கள், அதாவது மூத்த சுமங்கலி பெண்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா மூத்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வஸ்திரம் அதோடு சேர்ந்து வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா பெருகி வரக்கூடிய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் செய்யலாம். பெருக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள், தீய விஷயங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்ததோ, மற்றவங்களால் எதெல்லாம் உங்களுக்கு சங்கடமாக இருந்ததோ அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானத்துலேருந்து அதே இடத்துலேருந்து மீளக்கூடிய அமைப்பு இருக்குது. பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திடீர்னு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். உங்களுடைய முயற்சியில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விரைய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி அப்பப்போ தோணும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப உறவுகிட்ட நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வாங்குற விஷயத்தில், கொடுக்கல விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. செல்வ செழிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு இடமாற்றம் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செஞ்ச விஷயமெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாகும். இடம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் உயரும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். உங்களுடைய தைரியத்தை அதிகரிப்பார். மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல கூட நீங்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சுருந்துருப்பீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறும். வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். வேலைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சகோதரர்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வம்பு, வழக்கு இதெல்லாம் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பிறரால் சந்தித்த அந்த அவமானம், இடையூறு இதெல்லாம் படிப்படியாக வருகின்ற நாட்களில் குறையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த பிரச்சனையை, குழப்பம், அதே மாதிரி பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தேங்க்யூ.